காங்கிரஸ் கொண்டாடிய சமத்துவ பொங்கல். இந்திரா நகர் தொகுதியில் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் துணைத் தலைவர் தேவதாஸ் பங்கேற்பு. சட்டமன்ற தேர்தல் பணிகள் ஆரம்பம். அரசு ஊழியர்கள் விவரங்களை 19ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். பணி நிரந்தரம், சம்பள உயர்வை வலியுறுத்தி புதுச்சேரி ஊழியர்கள் சிவப்பு துணி கட்டி போராட்டம். விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தை பிஜேபி மத்திய அரசாங்கம் தடுக்க முயற்சி. தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. போலி மருந்து எதிரொலி. சிறுநீரகத்தை பாதிக்கும் இருமல் மருந்துக்கு தடை. புதுச்சேரி அரசு நடவடிக்கை. விரிவான செய்திகள். இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுடன் பொங்கல் வைத்து சமத்துவம், ஒற்றுமை, சமூக நீதியின் அவசியத்தை வலியுறுத்தினர். விழாவில் பெண்கள், இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்று சிறப்பித்தனர். சட்டமன்ற தேர்தல் பணிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி அரசு ஊழியர்கள் தங்களின் பதவி, முகவரி மற்றும் தொடர்பு விவரங்களை வரும் 19ஆம் தேதிக்குள் சம்பந்தப்பட்ட துறை தலைவர்களிடம் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம், சம்பள உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சிவப்பு துணி கட்டி கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என அரசுக்கு வலியுறுத்தினர். விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தை பாஜக தலைமையிலான மத்திய அரசு தடுக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதை தமிழ் கலாச்சாரத்தின் மீதான நேரடி தாக்குதல் என குறிப்பிட்ட மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கருத்து சுதந்திரத்தை ஒடுக்க முயற்சி நடக்கிறது எனவும், கலைஞர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் தன்னுடைய கருத்தை வலியுறுத்தியுள்ளார். போலி மருந்து விவகாரத்தின் எதிரொலியாக சிறுநீரகத்தை கடுமையாக பாதிக்கும் தன்மை கொண்ட இருமல் மருந்துக்கு புதுச்சேரி அரசு தடை விதித்துள்ளது. பொதுமக்களின் உயிர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தையில் உள்ள மருந்து கடைகளில் உடனடியாக ஆய்வு நடத்தவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இத்துடன் ஐஎன்சி ஆன்லைன் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். தொடர்ந்து செய்தியை பார்க்க ஐஎன்சி ஆன்லைன் மீடியாவுடன் இணைந்திருங்கள்.